மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். சகோதரி பியூலா நியூட்டன் அவர்களின் தின தியானங்களை யூடியூபில் தினமும் அதிகாலை 5 மணி அளவில் வெளியிடுகிறோம். மேகசின், நியூஸ் லெட்டர், தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நோவா என்கிற தெய்வ மனிதனை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படி சொல்கின்றன. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இங்கே நோவாவின் காலத்து மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்ன செஞ்சாராம்? பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அருமையானவர்களே, கர்த்தர் ஏன் இந்த மனுஷங்களை உண்டாக்கினோம், இவைகளை உண்டாக்காமலே இருந்திருக்கலாமே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டாராம், வேதனைப்பட்டார். அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து நினைக்கும்போது அவர் மனஸ்தாபப்படுவாரா, மன மகிழ்ச்சி அடைவாரா என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? சவுல் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் மிகவும் அற்பமான ஒரு மனிதனாக இருந்தான். அவன் சொன்னான், இஸ்ரவேலிலே என் குடும்பம் மிகவும் அற்பமானதல்லவா, என் கோத்திரம் மிகவும் எளிய கோத்திரம் அல்லவா, என்னையவா தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று கேட்டார். அவன் பார்வைக்கு சவுல் அற்பமாக இருந்தான். ஆனால் பாருங்க, ஆனால் அவனை ராஜாவாக்கின போது அவன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கவில்லை, தன் இஷ்டப்படி நடந்தான். வேதம் சொல்கிறது, சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாருங்க, இங்கே மனுஷன் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாததாயிடுச்சேன்னு சொல்லி கர்த்தர் மனிதனை அழிக்க சித்தமானாராம். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா, மனஸ்தாபத்தை கொடுக்கிறதா? அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வாழ்க்கை வாழும்போது நம்ம வாழ்க்கை தேவனை மகிழ்ச்சிப்படுத்துகிற வாழ்க்கையாய் மாறும். என்னைக்காவது பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் தேவை. மனம் திரும்புதல் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் திரும்பி தேவனுடைய வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்பது தான் மனம் திரும்பின வாழ்க்கை. ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்ம எச்சரித்து கொண்டே இருப்பார். இந்த வழியில் போகாத, இந்த பாவத்தை செய்யாத. அவர் எச்சரிக்க நாம் திரும்ப மனம் திரும்பாதபடி, மனஸ்தாபப்படாதபடி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அது தேவனை மனஸ்தாபப்படுத்துங்கிறத மறந்து விடக்கூடாது. தேவன் மனஸ்தாபப்படுவது மாத்திரம் அல்ல, அப்படியே நீண்ட ரோப் விட்டுட்டே இருப்பார், கயிறு விட்டுட்டே இருப்பார். ஒரு நாளில் அவருடைய கோபம் நம்மேல் இறங்கும். அருமையானவர்களே, அப்படி கோபம் நம்மேல் இறங்க நாம் விடக்கூடாது.
சவுல் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ டைம் கொடுத்துட்டே இருந்தார், அவன் மனம் திரும்பவே இல்லை. கடைசி அவன் முடிவு தற்கொலை பண்ணி மரித்தான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லை, இங்கே நோவா காலத்தில் மனிதர்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தமானார். ஆனால் அந்த நாட்களில் ஒரு மனிதன் இருந்தான், நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கே நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. கிருபைனா தயவு. கடவுளுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். கடவுள் நம்ம நினைக்கும் போது இந்த பிள்ளைக்கு என்ன நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் கிருபை. ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்குமானால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்ல. தாவீது எழுதுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? வேத வசனம் சொல்கிறது, தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மனத்தாழ்மை. தேவன் எவ்வளோதான் உயர்த்தினாலும் நமக்குள்ள ஒரு மனத்தாழ்மை வேண்டும். நம்ம என்னான மனுஷர்கள் இல்லை, மண்ணுக்கு திரும்ப போகிறவர்கள். எந்த நேரத்திலும் நம்முடைய ஆவி நம்ம விட்டு போகலாம். அப்போ பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிற்கிறது கிருபை, அசைகிறது கிருபை, மூச்சு விடுறது கிருபை, வேலை ஆண்டோடைய கிருபை, சுகம் ஆண்டோடைய கிருபை, எல்லாமே கிருபை. அருமையானவர்களே, பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இல்லை. இதை உணர்ந்தால் போதும், ஆண்டோடைய கிருபையினால்தான் நான் நிற்கிறேன். இந்த உணர்வு வந்துருச்சுன்னா பெருமை நமக்குள்ளே வரவே வராது. இந்த நோவா நிச்சயமாக தாழ்மையுள்ள மனிதராக இருந்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்ல. அந்த காலத்தில் இருந்த எல்லாரும் விட உத்தமனாய் இருந்தானா, நீதிமானாய் இருந்தானா, கர்த்தருடைய பார்வையிலே உத்தமனாய் இருந்தான். வேதவசனம் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகமோ 16:9 வாசிக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமையை கர்த்தர் என்ன செய்வாராம்? விளங்க பண்ணுவார். நீதிமானாகிய நோவாவை தேவன் தப்பு வைக்க நினைத்தார். உலகம் முழுசையும் அழிச்சு போற்றணும் அப்படின்னு ஆண்டவர் நினைத்த வேளையிலே நோவாவை மட்டும் காப்பாற்ற நினைத்தார். காரணம், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். 3வது அவனை குறித்து வேதம் சொல்கிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். நோவா வாக்ட் வித் காட், தேவனோடு நடந்தானா. தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் வேதவசனம் சொல்கிறது, இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர் ஒரு மனமாக இருந்தால் தான் ஒன்றா நடந்தே போக முடியும் இல்லை, இல்லைன்னா நடந்து போக முடியாது. ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் ஒரு மனமாக இல்லைன்னா அவங்க ஒன்றா குடும்பம் நடத்த முடியாது, ஒன்றா நடந்து போக முடியாது. இந்த நோவா தேவனோடு ஒரு மனமாக இருந்தான், ஆகவே தேவனோடு நடந்தான். தேவன் எங்கேயோ வானத்தில் பரலோகத்தில் தூரம் இருக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, உங்களோடு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர விரும்புகிறார். உங்கள் கையை பிடிச்சி உங்களோடு கூட நடக்க விரும்புகிறார். அந்த நாட்களில் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கின போது பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் ஆதாம் ஏவாளோடு உலாவும்படியாய் தோட்டத்துக்குள்ளே வந்தாராம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறார், நம்மோடு நடக்க விரும்புகிறார். கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், நான் அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவங்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் நம்மோடு உலாவ விரும்புகிறார், நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் தேவனோடு நடக்கிறோமா?
இங்கே அழகப்பட்டிருக்கு, நோவா வாக்ட் வித் ஜீசஸ். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அது நிச்சயமாக அனுபவத்திலே நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். தேவனோடு நடக்க முடியும். ஏதோ 10 நிமிஷம் தேவனோடு பேசிட்டேன், நான் தேவனோடு நடக்கிறேன் என்று சொல்ல முடியாது. காலையில் நல்லா ஜெபம் பண்ணலாம், ஆனால் அந்த நாள் முழுதும் கடவுளுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டே போகணும். ஆவியானவரால் நடத்தப்படணும். ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னால், ஆண்டவரே இந்த வார்த்தை நான் பேச போகிறேன், இது யாருக்கு இடர்ல ஆயிடக்கூடாது, ஜெபிக்கலாம்ல. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால், இந்த காரியத்தை செய்ய போகிறேன் ஏசப்பா வாய்க்க பண்ணுங்க, இந்த மனிதரை நான் பார்க்க போகிறேன், நான் பேசுகிற காரியம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்படி தான் அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் ஆண்டவரை நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும். அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். அது மாத்திரமில்லை, இன்னொரு தேவ மனிதர் சொல்கிறார், இடைவிடாமல் துதித்து கொண்டே இருக்கணுமா. அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். நடக்கும்போது, நிற்கும்போது, போகும்போது எவ்வளோ துதிக்க காரியங்கள் இருக்குல்ல. ஆண்டவரே கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம், கணவனுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை காரியம் நடக்கும்போதும் போகும்போதும் பார்க்குற காரியங்களை வைத்து ஆண்டவரை துதித்து அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறது தான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற காரியம். ரெண்டாவது, அவர் பேசுகிறத நம்ம காது என்ன செய்யணும், கொஞ்சம் கேட்கணும். ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது. ஆண்டவர் பேசுகிறது நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பாருங்கள், சில பேருக்கு திருப்தியே இருக்காது வாழ்க்கையில். என்ன கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. என்ன கணவன், என்ன மனைவி, என்ன வீடு, சே என்ன வேலைப்பா, முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். திருப்தி உள்ள வாழ்க்கை தான் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். திருப்தியற்ற வாழ்க்கை நீங்கள் வாழும்போது தேவனோடு ஒருபோதும் சஞ்சரிக்கவே முடியாது. அதில் பார்க்குறோம். அடுத்து, நோவா மற்றவங்களுக்காக ஜெபிச்சானாம். எசேக்கியேல் 14:14 இவ்விதமாய் சொல்கிறது, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, தானியேல், யோபு, நோவா 3 பேரும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினவர்கள். அப்போ இந்த நோவா தன்னுடைய மக்கள் அழியக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நோவாட்ட சொன்னாராம், அழிக்க போகிறேன், பேழையை ஆயத்தம்னு சொல்லி. சொன்ன உடனே அழிச்சிடலைங்க, 120 வருஷம் கழித்து தான் அழிச்சாராம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நோவா பரிந்து பேசி ஜெபிக்கிறவனாய் இருந்தான். நாமும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, கடைசி காலத்தில் இருக்கிறோம். நோவாவின் நாட்களில் நடந்ததை விட கொடூரமான காரியங்கள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இருந்த மக்களை விட இப்போ இருக்கிற மக்கள் பயங்கரமாக கொடியவங்களாக இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். மத்தேயு 24:37-38. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அருமையானவர்களே, கடைசி நாட்கள் இருக்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது போல தான் நடக்குமா. வெள்ளம் வர்ற வரைக்கும், அவங்கள வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து மனம் போல வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, கடைசி நாட்களில் நிற்கிறோம். ஆயத்தமாயிட்டீங்களா? ஆண்டவர் நினையாத நாளிகளே வருவார், ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் என்று திரும்ப திரும்ப வசனம் சொல்கிறது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஆயத்தமாயிட்டீங்களா அருமையானவர்களே? நோவா ஆயத்தமாயிருந்தான், குடும்பத்தோடு காக்கப்பட்டான். நாமும் நம்முடைய குடும்பத்தோடு காக்கப்பட வேண்டுமானால் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நோவாவை போல தாழ்மையாய் இருக்க வேண்டும், நோவாவை போல நீதிமானாய் உத்தமனாய் வாழ வேண்டும், நோவாவை போல மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நன்றி அப்பா. நோவா ஆண்டவரே, உலகமே மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அசுத்தமாய் அவர்களுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் இருந்தபோது பரிசுத்தமாய் வாழ்ந்தான் ஐயா. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானப்பா. தேவனோடு சஞ்சரித்தான் ஆண்டவரே.
தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதையும் அழிக்க சித்தமாய் தேவன் இருக்கிற இந்த நாட்களில் நாங்களும் நோவாவை போல தாழ்மையாய் பரிசுத்தமாய் வாழ, உத்தமமாய் வாழ, மற்றவர்களுக்காய் மன்றாடுகிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, அதன் மூலமாய் உம்முடைய வருகையிலே நாங்கள் காக்கப்பட ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, பிரச்சனைகளை மாற்றிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகட்டையா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பில்லிசுனிய கட்டிகள் உடைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, திருமண தடைகள் விலகுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.